ஒரே ஒரு பெரிய காடு. அந்த பெரிய காட்டில் நிறைய மிருகங்களெல்லாம் இருந்தது. காடுன்னா நிறைய மிருகங்கள் இருக்குங்க. அங்கே ஒரு எலியம்மா, எலியப்பா, எலி குழந்தை இருந்தது. அப்போ எலி குழந்தை வளர்ந்து மனப்பருவம் எய்தது. பெரிய எலியாக ஆயிடுத்து. அம்மா, உலகத்திலே மிகச்சிறந்த ஒருவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சொல்லிச்சு. சரி, நீ போய் உலகத்திலே மிகச்சிறந்த ஒருவனை அழைச்சிவா, நான் உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எலியும் அப்பா எலியும். குட்டி எலி கிளம்பிட்டு வெங்கடக்கன்னு வெளியில் வந்து எட்டி பார்த்தது. மேலே ஆகாசத்தை பார்த்தது. அப்பா, இந்த ஆகாசம் எங்கே போய் எங்கே முடியாதுன்னு தெரியலையே. ஒருவேளை இதான் ரொம்ப பெருசு போல இருக்குது. சரி, நம்ம கல்யாணம் நினச்சிட்டுது. ஆகாயமே, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ தானே உலகத்திலே பெருசு கேட்டுது. இல்லைம்மா, என் மேலே வர மேகங்கள் தான் பெருசு. மேகங்கள்லாம் மறைச்சா நானே காணாமல் போயிடுவேன் சொல்லிட்டு. ஓ, மேகங்களே மேகங்களே, இங்கே ரொம்ப பெருசா, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்குவா கேட்டுது. இல்லைம்மா, எங்கள் மேலே காற்று அடிச்சிதுன்னா நாங்கள் மழையாக கீழே பொழிஞ்சிடுவோம் சொல்லிட்டு. மழையே மழையே, நீ தான் ரொம்ப பெருசா, அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா கேட்டுது. இல்லைம்மா, நான் மழையாக பெய்யறதுக்கே மலைகள் தான் தேவையானது. மலைகளுக்கு குளிர் காற்று அடிக்கலைன்னா நாங்கள் என்னத்த மேகங்கள் கரைஞ்சி மழையாக பெய்யறது? எங்களெல்லாம் ரொம்ப பெருசு மலை தான் சரி. ஓ சொல்லிட்டு குடு 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 குடுன்னு எலி கொஞ்சம் மலை அடிவாரத்தில் போய் நின்று பார்த்தது. மலையா? ஆமாம், இதெல்லாம் சொல்கிறது நிஜம்தான், ரொம்ப பெருசாக இருக்குது இந்த மலை, இதை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. மலையே மலையே, நீ தான் இந்த உலகத்திலே ரொம்ப வசந்ததையா, எவ்வளோ பிடிச்சிருக்க கேட்டுது. இல்லைம்மா. என்ன இல்லையா? ஒன்று மாதிரி எலிகள் வந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த மலையை கூட கஷ்டிட்டு போடும். அப்போ யார் பெருசு? எலி தான் பெருசு. என்ன எலி பெருசா? ஆமாம், எலி தான் பெருசு. எவ்வளோ பெரிய மலையானாலும் கட்சி தூக்கி போட்டதுன்னா எவ்வளோ நாளைக்கு மலை நின்றுட்டுருக்கேன்னு நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு அம்மாட்ட ஓடி வந்தது. அம்மா எனக்கு ஒரு எலிராஜா பார்த்து கல்யாணம் பண்ணிவி அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு தான் அந்த சுண்டலி ராஜனுக்கு கல்யாணம்மாம், சோளத்தட்டு பல்லக்கில் ஊர்கோலம்மாம். ஒரேலி ஓடி வந்து ஊரை அழைச்சி தான், ரெண்டேலி ஓடி வந்து மஞ்சள் அரைச்சி தான், மூணேலி ஓடி வந்து முக்காலி போட்டு தான், நாலேலி ஓடி வந்து நாற்காலி போட்டு தான், அஞ்சேலி ஓடி வந்து பஞ்சகச்சம் உடுத்தி தான், ஆறு எலி ஓடி வந்து கூரை உடுத்தி தான், ஏழு எலி ஓடி வந்து எகிரி குச்சி தான், எட்டு எலி ஓடி வந்து குட்டாங்கரணம் போட்டு தான், 9 எலி ஓடி வந்து பந்திக்கெல்லாம் சொல்லித்தான், 10 எலி ஓடி வந்து பரிமாறி மகிழ்ந்ததான். சுண்டலி ராஜனுக்கு கல்யாணமாம், சோளத்தட்டு பல்லக்கில் ஊர்கோலமாம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க.